அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். நான் மறுமையில மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அலைக்ஸ்லாம் வாங்கத்தா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சமாவது பள்ளிவாசல் தொப்பியை மாத்துங்கத்தான். நீங்க மறுமையில மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லத்தா, இந்த உலகத்துல யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மறுமையில வரலாம் உங்களை சிரமம் இல்லாம வச்சிருப்பான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அடுத்தவங்களுடைய குறை ஏதாவது தெரிஞ்சா அதை மறைச்சிருங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க. அப்பதான் இறைவன் உங்க குறைய மறுமையில மறைப்பான். இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு இறைவன் உதவி செய்வான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இல்ல ஹஸரத், தொழுகைக்கு வேகமா வந்தேன், அதனால வீட்டுல தொப்பி எடுத்து போட மறந்துட்டேன். ஹஸரத் ரொம்ப சந்தோஷம் ஹஸரத். இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுடைய சிரமங்களை பங்கெடுத்து அவங்களோட சிரமங்களை நீக்க முயற்சிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுடைய குறைகளை பத்தி பேசாம இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் ஹஸரத். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்ட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. இதையும் இந்த வீடியோவா ஆக்கி இருக்கிறத பகிருங்க. அவங்களும் நன்மை அடையட்டும். அதன் மூலமா நம்மளும் நன்மை அடைவோம் இன்ஷா அல்லாஹ்.